நம்ம நேற்று பேசணும், வேறு ஒன்றும் கிடையாது. நேற்று நம்ம பேசணும் முடியும் அப்படின்னா ஏன் முடியும், எதுக்கு முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி சில ஃபோர்ஜடிங்கெலாம் தேவையாது, எதுக்கு தேவையில்லாமல் இதை போட்டுக்கிட்டு வேஸ்ட்டான சாமான்லாம் போட்டுக்கிட்டு வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நடக்கிற காரியம் பார்க்கணும். அதை விட்டு நீ ஊரில் சொல்லுவான், நீயா சில சொந்தக்காரம்லாம் சொல்லுவானுவேன், மேலே வரக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஏன் வர முடியுங்க முதல்ல சொல்லுவோம். முதல்ல நீங்கள் கொடுத்த 3 எண்ணத்துக்கும் முதல்ல டெஃபினிஷன் முதல்ல கொடுப்போம். சிங்கப்பெண்ணின்னு கொடுத்துருக்கீங்க. அது ஏன்னா அன்றைக்கே ஒரு டக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை என்ன போட்டிருந்தோம்னா வேறு ஒன்றுமே இல்லை, அந்த மகளிரை தான் போஸ்ட் தான் மாட்டி போட போகிறோம் அப்படின்னோம். அதே மாதிரி தான் இதுவும் என்ன செய்வான், அந்த ஊரில் என்ன செய்வான்னா ஊராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி, நகராட்சி அதை போடுவானவன் தங்களை அன்போடு வரவேற்கிறது, பேரூராட்சி தங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படி போடுவான். நல்லா பாருங்கள், அந்த மீண்டும் வரவேற்கிறதும் விட்டுட்டு அவன் பேரை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த அவன் பேரை மட்டும் போடுவான், தலைவர் துணைத் தலைவரை. அந்த 2 பேரை மட்டும் நல்லா தெளிவாக தெரிந்த மாதிரி போடுவான். அந்த மீண்டும் வருக அப்படிங்க வரவேற்கிறங்கிறது அது அப்படியே தான் இருக்கும். கீழே பார்த்தோம்னா அந்த இரும்பு தூர் பிடிச்சி போய் தான் இருக்கும். நல்ல நுணுக்கமாக கவனிச்சாலும் தான் இதை வந்து பார்க்க முடியும். சும்மா ஏன்னா தானே பார்த்துட்டு போனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி தான் நீ என்ன செஞ்சுருக்கிய மகளிர் அடி சரி, அந்த மகளிரையாவது வேலை வாய்ப்பை கூட்டுவோம், இந்த வேலை வாய்ப்பை கூட்டுவோமே, அந்த மாதிரி ஒரு சிட்டமைச்சுக்கு இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. அது அடிச்சரி இந்த சிங்கப்பெண்ணையும் சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மொத்தம் ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அது சரியாக தெரியல. ஆனால் இதில் ஒரு 20,000 பேருக்கு 30,000 பேருக்கு நம்ம டக்குன்னு வேலை வாய்ப்பை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இதாக இருக்கா, அதுவும் கிடையாது. சும்மா இந்த போஸ்ட்டை மட்டும் மாற்றிக்கிட்டு அப்படி போகிறது. அடுத்தது 717 டாஸ்மார்க்கு சொல்லியிருக்கீங்க. இந்த 717 டாஸ்மார்க் இது எம்எல்ஏ இருக்காங்களா எப்படின்னு தெரியலையே. 717 டாஸ்மார்க் நாங்கள் 25 வருஷம் என்ன கூட்டி இருக்கிறேன். எங்கள் ஊரில் ஸ்கூலில் விழுந்ததை ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப்பை அப்படி தூக்கிட்டான். என்ன காரணம் தெரியுமா? காரணம் மெயினான காரணம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குன்னு உடனே தூக்கிட்டான். அது ஏடிஎம் ஒரு மினிஸ்டரோட தான், முதல்ல வந்து தனியார் மையம் ஆச்சு, அதுக்கடுத்து கவர்மெண்ட் மையம் ஆச்சு, அதுக்கடுத்து எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டான். நாங்கள் அரசு உதவி பெறும் ஸ்கூலில் தான் நம்ம படித்தோம். அரசு ஸ்கூலில் நம்ம வந்து படிக்கலை அதிகமாக, ஊரில் இருந்தாலும் அரசு உதவி பெறும் ஸ்கூலில் தான் படித்தோம். உடனே தூக்கிட்டான். ஆனால் எங்கள் ஊர் சைடு நம்ம பார்த்த எந்த சைடுமே நீங்கள் சொல்லுத மாதிரி வழிபாட்டு தலங்களும் சரி, வழிபாட்டு தலங்கள் எது பள்ளியாச சர்ச்சு கோயில் வேறு கிறிஸ்டின் இது சீக்கிய சர்ச்சு அந்த இதெல்லாம் இருக்கலாம், அந்த இது கூட பக்கத்தில் கூட கிடையாது. இது வரைக்கும் ஒரு ஐட்டம் நம்ம பார்த்த கிடையாது. என் கண்ணால் நம்ம வந்து மெட்ராஸ் சுற்றிருக்கோம், அங்கே சுற்றிருக்கோம், பல மாவட்டத்துக்கு போயிருக்கோம், பல மாவட்டத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் ஒன்றை கூட நம்ம பார்த்தே கிடையாது. ஆனால் நீங்கள் தண்ணி டிப்பெல்லாம் கட்டுறது, ஏன் நம்ம தண்ணி டிக்கலாம் கிடையாது, அது வேறு செய்யும். நீங்கள் கேட்கணும், அதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியாது. அடுத்து இந்த சம்பளம்னு ஒன்று இருக்குது. மிகப்பெரிய ஒன்று என்னென்னா சம்பளம். முன்னாடி ஜெயலலிதா பீரியடில் மெயினான பிரச்சனை என்ன பிரச்சனைனா இந்த சம்பளம் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. கலைஞர் பீரியடில் அந்த சம்பளம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 75,000 கோடி மானியமும் 75,000 கோடி சம்பளம் இருந்துச்சு. அதே இதில் தான் டிஎம்கே பீரியடில் வந்து இந்த பென்ஷனு அப்படிங்கிறதுல வந்து பெரிய வருமானம் போயிட்டு இருந்துச்சு. அது பென்ஷனுங்கிறது ஒரு நல்ல திட்டம் தான். அதை போக வச்சது இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரொம்ப வருத்தப்படுறதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. அது எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி ஒரே நிமிஷத்தில் கரைஞ்சிரும். நீங்கள் 30 லட்ச ரூபா கொடுத்தாலும் ஒரே இதில் கரைஞ்சிடும். அதே மாதிரி இந்த பென்ஷன் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரணும்னு நினச்சி தான் எல்லாருமே சொல்லுது. அடுத்து இந்த பாலம்னா அவனு இதுக்கு முந்தின கவர்மெண்ட் பீரியடில் வந்து அம்படி கட்டிட்டானுவ. இப்போ அம்படியுமே பெரும்பாலும் பாலங்கள் கட்டப்பட்டுருச்சு. இனி கட்டப்படுறது 1-2 பாலம் தான். நம்ம தென்காசி சைடு திருநெல்வேலி சைடு நம்ம போயிருக்கோம், 1-2 பாலங்கள் கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கும் ஃபினான்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. அதனால் நீங்கள் இந்த பாலம் கட்ட வேண்டிய வேலைகள் அந்த வேலைகள்லாம் நம்மளுக்கு வந்து இருக்காது. இந்த கவர்மெண்ட் வந்து 5 வருஷத்தில் நீங்கள் வந்து பாலம் கட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாலத்தையும் நீங்கள் கட்ட வேண்டிய தேவைகள் கிடையாது. அது என்ன காரணம்னா மெயினான காரணம் என்னென்னா எல்லா இடத்துலையும் 4 வழிச்சாலைன்னு சொல்லி 4 வழிச்சாலையை போட்டு பாலத்தை போட்டு டோல் கட்ட வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. பாலம் கட்ட வேண்டியது கவர்மெண்ட் வேலை தான், ஆனால் அதையும் ஒன்று வந்து முடிச்சிட்டாங்க. முன்னாடி உள்ள கவர்மெண்ட்டு தனிப்பட்ட ரீதியாக என்ன செஞ்சாலும் முன்னாடி உள்ள கவர்மெண்ட்டுக்கு முடிச்சிட்டாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க போனால் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 38 காலேஜ் இருக்குது. எந்த மாநிலத்திலையும் 38 காலேஜ் கிடையாது. மருத்துவ காலேஜ் கிடையாது, இருக்கான்னு கேட்டால் கிடையாது. 38 மாவட்டத்தில் 34 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், 32 33 நினைக்கிறேன், சரியாக தெரியல. அதுக்கான டக்குன்னு இதுன்றதிய 33 மாவட்டத்தில் இருக்குது. அதனால் இந்த கவர்மெண்ட்டு காலேஜ் அது இதை கட்ட வேண்டியது, அந்த ஸ்கூல் கட்ட வேண்டிய பொறுப்புகள்லாம் அந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
அடுத்து போக்குவரத்துறை எடுத்துக்கிட்டேன்னா 15,000 கோடி ரூபா கடை இருக்குங்க. 15,000 கோடினா ரொம்ப இதுதான், நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏம்னா என்ன காரணம்னா, ஒரு நாளைக்கு 20 கோடி நஷ்டம் வருது அப்படின்னு கவர்மெண்ட் கணக்கு இருக்குது. நேற்றைய கணக்கில் இந்த 20 கோடி ஏன் கணக்கில் இருக்குன்னா, முன்னாடி 2011 ஜெயிலில் இருக்கையில் பஸ்ஸு ரேட்டு எல்லா ரேட்டையும் கூட்டினதுக்கு அடுத்து ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா நஷ்டம்னு சொல்லி கணக்கு வந்துச்சு. ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா நஷ்டம்னு வந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு 20 கோடிங்கிறது அதுக்கு எவ்வளவோ பரவாயில்லை. 720 கோடி தான் ஒரு வருஷத்தில். அப்படி பார்க்க போனால் 730 கோடி 740 கோடி தான் நஷ்டம் வருது வருஷத்துக்கு. ஆனால் அந்த பென்ஷன் இந்த மகளிர் குழு நான் பெரும்பாலும் சொல்லுதாங்க, அதை சொல்லுதாங்க, இதை சொல்லுதான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் நிறைய வருது. என்ன வருது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொண்டாட்டி புருஷன் சண்டை வந்துடும். இதை கொடுத்தனால புருஷனுக்கு பொண்டாட்டி சண்டை வந்துடுதான். எவ்வளோ அறிவுபூர்வமாக யோசிச்சு விடுதானுவேன். எப்படி நீங்களே எப்படி யோசிக்கன்னு தெரியல. கொஞ்சமாவது சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கா? புருஷன் முன்னாடி போனான்னா ஒருத்தன் லாபம் தான் நினைப்பான். எந்த புருஷனுமே நம்ம போகிறோம்னா எந்த புருஷனுமே எந்த தாய் தப்பும் போனாலும் லாபம் தான் நினைப்பான். நீ வேணும்னா நீ சொல்லிக்கலாம், அந்த ஆட்டோ டேக்ஸி வேணுது, அதனால் கொஞ்சம் வரத்து குறைஞ்சிச்சு, சரி ஓகே போகக்கூடியவன் போகத்தானே சரி தான். அந்த ஆட்டோ டாக்ஸி ஓடலை அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் எதாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அது மகளிர் உரிமை தொகை கொடுக்கன்னுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்குது ஆளை. இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு 1,31,00,000 பேர் 1,31,00,000 பேருக்கு நபருக்கு கொடுக்கான். இது வருஷத்துக்கு எவ்வளோ? மாதத்துக்கு எவ்வளோ வருது? 1,300 கோடி ரூபா வருது. வருஷத்துக்கு பார்க்க போனோம் 1,300 ஒரு 15,200 கோடி ரூபா வருது. இந்த 15,200 கோடி ரூபாயும் இவங்க எதுலேருந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா, அம்புட்டுமே உள்ள ரொட்டேஷன் பண்ணி எடுத்தது தான். இதே கவர்மெண்ட்டு 5 லட்சம் கோடி ரூபா கடை இருக்கையில் ஏடிஎம் மற்ற கவர்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி 2021 கவர்மெண்ட்டு 2021 முன்னாடி உள்ள கவர்மெண்ட்டு எப்படி இந்த 5 லட்சம் கோடி ரூபா எடுத்தாங்கன்னா 5 லட்சம் கோடி ரூபா கடை வாங்கியிருந்தாங்க. இப்போ 10 லட்சம் கோடியாக இருக்குது. ஆனால் அந்த 10 லட்சம் கோடி ஆகுதுக்கு நீங்கள் கணக்கு சொல்லாதீங்க. ஏம்னா 10 லட்சம் கோடிங்கிறது 10 லட்சம் கோடி நீங்கள் அசால்ட்டை பெருசாக தெரியும். ஆனால் உண்மையை பார்க்க போனால் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டே பைசா வாங்காமல் நடத்த முடியலை. அதை மூலம் புரிஞ்சுக்கணும். தனி மனிதன் கடன் வாங்காமல் இருக்கிறது வேறு, கவர்மெண்ட் கடன் வாங்காமல் இருக்கிறது வேறு. இந்த மெட்ராஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, அந்த சைடு மொத்த வெள்ளமாக வந்துச்சு. அந்த 5-6 மாவட்டத்துக்கு 5-6 மாவட்டத்துக்கு 3 இருப்பு 5,000 6,000 6,000 வச்சு கொடுக்குறேன். எப்படி கொடுக்கான் இதெல்லாம்? இயற்கை பேரிடர்னு சொல்லிட்டு அது சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதாக பைசா வந்துச்சான்னு பார்த்தா ஒரு 100 கோடி கூட வரல. வெறும் ஒரு 100 கோடி கூட வரல. இவனுக்கு கொடுத்தது எவ்வளோன்னு பார்க்க போனால் குறைஞ்சது 10,000 கோடி ரூபா 15,000 கோடி ரூபா ஒரு பேரிடத்துக்கு வந்துடும். நீங்கள் நினைக்க மாதிரிலாம் சும்மா லேசாக அது அப்படி வந்துருமா எப்படி வந்துருமாலாம் கிடையாது. கரெக்டாக ஒரு 10,000 கோடி ஈஸியாக அடிக்கும். இவனுக்கா கால்குலேஷன் தெரியுமா? இவனுக்கு தெரியாது. அது சாப்பிட்டு சும்மா பேசுது. ஒரு 10,000 கோடி ரூபா ஒரு பேரிடத்துக்கு வருது. நான் மொத்தம் எத்தனை பேரிடம் வந்திருக்குன்னு கணக்கு வச்சுக்கிடணும். இதில் கமிஷன் அடிக்க முடியாது. ஏன்னா மொத்தமாக கவர்மெண்ட் ஒரு குடும்பத்துக்கு 6,000 5,000 6,000 5,000 6,000 ரூபானா 6,000 ரூபா இல்லை கவர்மெண்ட்டு போயிடும். அது கீழேருந்து மேலே அது பாவப்பட்டவனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த 6,000 ரூபா. அந்த 6,000 ரூபா அவங்க செலவழிக்க தான் போகிறாங்க. ரிட்டர்ன் உள்ளே தான் வரப்போகுது, வெளியே வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு வேறு நாட்டுக்காக கொண்டு போகிற அந்த 5,000 6,000 வச்சுக்கிட்டு இந்த 5,000 6,000 கொண்டு வேறு நாட்டுக்காக போக முடியும்? போகவே முடியாது. அதனால் இந்த திட்டத்தை 2,500 அசால்ட்டாக கொடுக்கலாம், கொடுக்காமலாம் இருக்க முடியாது. என்ன கொஞ்சம் பொருள் சாமானை கூட்ட வேண்டியிருக்கும். என்ன டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பு கூட்டு தீர்க்கல குறைச்சிருக்கல. எப்படி பார்த்தாலும் குடியார போய் எப்படினா குடிக்கத்தான் செய்வான். குடிக்காமல் ஒருவே இருக்க மாட்டான். குடிக்க வேண்ட நீ போய் சாப்பாடு வாங்கிக்காலும் தரவே மாட்டான். ஏப்பா என் வயிறு ரசிக்கப்பா, எனக்கு சாப்பாடு வாங்கி தாப்பா, ஒரு 10 ரூபா எடுப்பா, 20 ரூபா எடுப்பா, 50 ரூபா எடுப்பான்னு கேளு. எவனா ஒரு குடியார போய் ஒயின் ஷாப் முன்னாடி சாப்பிடான்னு சொல்லி எவனா 50 ரூபா எடுக்கலாம் பாரு, கொடுக்கவே மாட்டான். சரக்கு வாங்கிக்காலு 150 ரூபா சரக்கு வாங்கி கொடுப்பான்னு நினைக்க 50 ரூபா. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொன்ன காரணம் என்னென்னா, அந்த பயிர் 50 ரூபா வாங்கி கேட்டால் கொடுக்க மாட்டான். சாப்பாடுக்கு 50 ரூபா கொடுனா கொடுக்க மாட்டான். ஒயின் ஷாப்பில் 150 ரூபா சரக்கு வாங்கி கொடு, 200 ரூபா சரக்கு வாங்கி கொடுறான், உடனே வாங்கி கொடுத்துருவானுவேன். இதுதான் இது. அதனால் இது அது இது 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லிக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான், வாங்கிட்டு இருக்கான். இவனு சொல்ல முடியலையே. 10 ரூபா வாங்குதான்னு நீங்கள் தான் சொல்லுதீங்க. ஏதோ குடியாரன் போயிட்டு 10 ரூபா கூட வாங்குதான்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் இன்னும் போராடினானா இதாக பிரச்சனை ஒன்றானா? இவனாது கிடையவே கிடையாது. எங்கிட்ட போராடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நீ சொல்லுங்க பார்ப்போம். 10 ரூபா கூட வாங்குதான், 5 ரூபா கூட வாங்குதான், எவனா ஒரு போராட்டத்தை நீ சொல்லுங்கள். சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம செய்த தப்புன்னு அவனுக்கே தெரியும், நம்ம செய்த தவறுன்னு அவனுக்கே தெரியும். அடுத்து இந்த
இந்த கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்கன்றிருக்கேன். 6 சிலிண்டரு யூஸ்வலாகவே கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 6 சிலிண்டருங்கிறது கொடுக்கலாம். ஒரு சிலிண்டர் விலை வந்து மொத்தம் 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கும் குறைஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக உள்ளவங்கள்ட்ட நம்ம டேட்டாலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய யாரும் கிடையாது. இப்போ நம்ம சொல்லுதை விட கூடத்தான் இருக்கும், அதில் குறையலாம் இருக்க. ஒரு 2 கோடி பேர் இருக்குன்னா எப்படி நானும் நீங்கள் ஒரு 50 லட்சம் பேருக்காக கொடுக்கணும். ஏன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க அவங்க கணக்கு எடுத்தபடியே, அதாவது மகளிர் உரிமை தொகை எடுக்கிறபடியே நீங்கள் கொடுக்க வேண்டிய கண்டிப்பாக வரும். ஏன்னா 1 கோடி பேருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த 1 கோடி பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இது தெரிஞ்சுக்கிடணும். சும்மா இந்த 1000 ரூபா எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்தது கிடையாது. எல்லாம் கொஞ்சம் சும்மா தூக்கி கொடுத்துருந்தோம், அது கிடையாது. கவர்மெண்ட் வந்து என்ன செய்தான்னு கேட்டால், பிடிஆர் வந்த புதுசில் ஒரு டேட்டா வாங்கினார். எந்த டேட்டானா, தெலுங்கானாவில் தான் அந்த டேட்டா இருந்துச்சு. அந்த டேட்டாவை எடுத்து பேங்கில் எவ்வளோ ரொட்டேஷன் ஆகுது, ஒரு ஆளுக்கு எவ்வளோ ரொட்டேஷன் ஆகுது, எவ்வளோ வருது போகுது, இதை மொத்தம் எடுத்துட்டாப்புல. சொத்து ஊற்று எவ்வளோ இருக்குது, சொத்து இருக்கா இல்லையா, இந்த டேட்டா எல்லாம் எடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு தான் அந்த 1,31,00,000 பேர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சாதாரணமாக சும்மா ஏன்னா தானே நீங்கள் சொல்லியிலே மறுசீரமை பண்ணுவோம். ஒரு சீரமும் பண்ண வேண்டியதாக கிடையாது. ஏன்னா எல்லாமே அவனுக்கு பேங்க் டீட்டெயில் மொத்தம் தெரியும். மினியாக ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் செய்யாமல் இருக்கலாம். அப்போ ஆதார் கார்டை கொண்டு மொத்தம் கொடுத்தா மொத்தம் டீட்டெயில் வந்துடுது. ஆனால் ஒரு டீட்டெயிலை வச்சு எடுத்து பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதனால் அந்த கவர்மெண்ட்டு எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நீங்கள் வந்து அதை மறு ஆய்வு செய்ய, மண்ணங்கடிச்சிங்க, நொட்டுச்சிங்க, நொசுக்கச்சிங்க அப்படிங்கிறதே தேவை கிடையாது. டீட்டெயில் எல்லாம் பக்கவாக இருக்குது. ஏன்னா அது நம்ம இந்திய கவர்மெண்ட்டே கிடையாது. மொத்த காரியம் டேட்டா மண்ணங்கட்டி அவனுக்கு தேவை உள்ளவனு மட்டும் தான் எடுப்பான். எல்லா டேட்டா இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எல்லா டேட்டா இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது என்ன காரணம்னா, இந்த ஒரு காரணத்தில் பிடிஆர் வந்து தெலுங்கானாவில் அந்த இது இருந்துச்சு. அந்த எந்த வெப்சைட் அது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியல. சரியா அவர் சொன்னது நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் உண்மையை தான் பேசுவார்னு நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நம்ம பேசுகிறோம். எந்த காரணத்தும் இதுங்க முடியாமல் இருக்காது. ஒரு 6 சிலிண்டருங்களை குறைஞ்சது இப்போதைக்கு நிலுவையில் 1 கோடி பேருக்கு நீங்கள் சிலிண்டர் கொடுத்தாலும் 6 12,000 கோடி ரூபா. 12 வருஷத்துக்கு 6 சிலிண்டருங்களை 36,000 கோடி ரூபா கண்டிப்பாக போய்த்தான் செய்யணும். சரிங்களா? இந்த 36,000 கோடி ரூபா கொடுக்காம நம்ம இருக்கவே முடியாது. அடுத்து செலவன் சொல்லுவோம், ஐடியா கொடுப்போம், லாட்ரி தொடங்கலாமே, அது நம்ம அது வச்சுனா இருக்கார லாட்ரி தொடங்கலாமே அப்படின்னு சொல்லுவான். இந்த லாட்ரியில் மிகப்பெரிய ஒன்று இருக்குது, கேட்டுக்கோங்க. முதல்ல ஜெயலலிதா லாட்ரி நிப்பாட்டுற டயத்தில் வெறும் 120 கோடி ரூபா தான் கவர்மெண்ட்டோட ப்ராஃபிட்டு. இது நீங்கள் வேணாலும் வெப்சைட்டில் போயினாலும் பார்த்துக்கோங்க, எண்ணத்தில் போயினாலும் பார்த்துக்கோங்க. 120 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு வருது. 120 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு வருது. லாபம் அந்தளவுக்கு இல்லை. ரெண்டாவது என்னென்னா, மொத்தம் 18 லட்சம் லெட்டர் வந்திருக்கு. ஜெயலலிதாவுக்கு முன்ன வந்து அந்த லெட்டர் தான் எழுதிட்டு இருப்பாங்க. அந்த ஜெயலலிதா பீரியடில் 96 2021 பீரியடில் லெட்டர் தான் எழுதிட்டு இருப்பாங்க. 18 லட்சம் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறியப்படுத்த ஆள் தான் சொல்லியிருக்காங்க. கேட்டீங்களா? அதில் உள்ள ஆள் தான், இந்த லாட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள ஆள் தான், லாட்ரி நடத்த ஆள் தான் ஒரு ஆள். நம்ம செங்கோட்டையில் உள்ள ஆள், நம்ம பம்பளியில் உள்ள ஆளும் 2 பேரும் சேர்ந்து பேசியிருக்கேன். நம்ம கேட்டது 18 லட்சம் லெட்ரு வந்திருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் நமக்கு வருமானம் முக்கியமாக இல்லை இது முக்கியமாக அப்படின்னு நினச்சி தூரத்துக்கு போட்டது. கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ வெறும் 120 கோடி தான் ஆகும். வேறு ஒரு மண்ணும் கிடையாது இந்த லாட்ரியில். சும்மா சொல்லுவோம் அவன் அத்தனை அப்படி பிடிங்கிடலாம் அப்படி பிடிங்கிடலாம்மா. இப்போ வந்து போனால் 3000 4000 கோடி ரூபா வரும். நீங்கள் 4000 கோடி ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தால் 20,000 கோடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கும். மொத்தம் 24 கோடி ரூபா ஒரு வருமானம். நான் இப்போ சொல்லுறேன், நீங்கள் வேணால் குடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் லாட்ரி தொடங்கினாலும் ஒரு வருஷத்துக்கு 4000 கோடிலேருந்து 6000 கோடி ரூபாக்குள்ளே தான் எடுப்பிய. கேட்டீங்களா? அதே இது 20,000 கோடிலேருந்து 30,000 கோடி ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி வந்துடும். 28% ஜிஎஸ்டி இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே எத்தனை % ஜிஎஸ்டி போடுவீங்க? இதுக்கு எத்தனை % ஜிஎஸ்டி போடுவீங்க? நீங்கள் ஜிஎஸ்டி 28% கட்டணும். நீங்கள் கட்டிட்டு நீ எத்தனை % போடுவீங்க? இது சாத்தியமல்லாது. எல்லாம் சொல்லுவோம் அப்படி செஞ்சலாம் அப்படி செய்யலாம். முதல்ல வேலைவாய்ப்பு கூட்டணும். அடுத்து பேங்கு செட் ஆகிறது வந்து நம்ம வந்து கூட்டலாம். தமிழ்நாடு பேங்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம தொடங்கினோம்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. வாடகை பில்டிங்கை வச்சுக்கிட்டு ரொட்டேஷன் பண்ணால் அந்த ரொட்டேஷன் உள்ள பைசா நம்மளே எடுக்கலாம். ரிட்டர்ன் நம்ம அந்த பைசாவை எடுக்கலாம். நம்ம கடை வாங்குறது, வெளியே கடை வாங்குறதுக்கு நேஷ்னல் வேர்ல்டு பேங்கில் அந்த பேங்கில் இந்த பேங்கில் கடை வாங்குறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உண்டாக்குன பேங்கில் நம்ம வந்து இப்போ கேரளா பேங்க்லாம் அப்படி தான் எடுக்க வைப்போம். கேரளா பேங்கில் பெரும்பாலும் கேரளா பேங்குன்னு சொல்லிட்டு கேரளாவில் சிறுசாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பேங்கா அப்படின்னு நினைப்போம் நம்மலாம். இதெல்லாம் ஒரு பேங்கா நீங்களும் நினைப்பிய. ஆனால் அது மாதிரி கிடையாது. கேரளா பேங்குன்னு சொல்லிட்டு அவனு ரொட்டேஷன் வச்சுருக்கானுவ. அந்த ரொட்டேஷன் வச்சுட்டு அந்த ரூபாய் வச்சுட்டு அவங்களே ரொட்டேஷன் பண்ணி மாதிரி தான் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த எஜுகேஷனில் பார்க்க போனால்
எல்லாம் சொல்லுவாங்க 3 மணி கொள்கை 4 மணி கொள்கை 5 மணி கொள்கை. இந்த பிஎம் ஸ்ரீயில் எவ்வளோ கொடுக்காமனு கேட்டால் அந்த பிஎம் ஸ்ரீ மண்ணாங்கட்டி ஸ்ரீன்னு சொல்லுதான். மொத்தம் 1800 கோடி ரூபா 2000 கோடி ரூபா ஆரம்பலாம். முதல்ல டீச்சருக்கு மட்டுமே மொத்தம் நீங்கள் எடுத்தீங்கன்னா மொத்தம் 37,000 ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூல், ஒரு அரசு உதவி